சட்டப்பேரவை தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் விவசாய கடன்களை வங்கிகள் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிசர்வ் வங்கி கிளை முன் இன்று போராட்டம் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற தனியார் வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், வணிக வங்கிகள் விவசாயிகளுடைய கடனை வசூல் செய்கிறோம் என்கிற பெயரால் வசூல் ஏஜென்ட்டுகள் என்கிற பெயரில் அடியாட்களை வைத்து கிராமங்கள் தோறும் விவசாயிகளை சூறையாடி வருகிறார்கள். மனம் தளர்ந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார் அழகர் என்கிற விவசாயி. இப்படி இந்த நிலைமைகள் தொடர்மையானால் பல குடும்பங்கள் தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட இருக்கிறது. எனவே எச்சரிக்கை உணர்வோடு மத்திய அரசு, பிரதமர் வாய் திறக்க வேண்டும். விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிற அழகர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். கடன் முழுவதையும் அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும். சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்று கடன் குறித்து கொள்கை நிலையை தெளிவுபடுத்துகிற வரையிலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயிடத்திலும் எந்த வங்கியும் வசூல் பணியில் ஈடுபடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிற விதமாக ரிசர்வ் வங்கியின் முன் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது.